இந்திய சுதந்திர அமுத பெருவிழா இந்திய அரசின் விக்யான் பிரசாத், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் மற்றும் களஞ்சியம் சமூக வானொலி இணைந்து வழங்கும் அறிவோம் அறிவியல். இது ஒரு அறிவியல் சார்ந்த தொடர். அட, இது தெரியாம போச்சே. பொதுவாகவே அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் பெண்கள் விரும்பி அணியக்கூடிய உடைகளில் ஒன்று புடவை அப்படின்னே சொல்லலாம். இப்படி பெண்கள் புடவை அணிகிறதுலையும் ஒரு அறிவியல் காரணம் இருக்கு. புடவை அப்படின்றது பெண்களோட பாரம்பரிய உடை. புடவை அப்படின்றது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த காலத்தில் எவ்வளவு விதவிதமான ஆடைகள் வந்தாலும் புடவைகளோட மதிப்பு இன்னும் குறையவே இல்லை. அந்த காலத்தில் இருந்த பெண்கள் பாவாடை தாவணி அப்படி இல்லைன்னா புடவை மட்டும்தான் ஆடையை அணிஞ்சாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, புடவை அப்படின்றது ஒரு அழகு சேர்க்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் மற்ற உடைகளை காட்டிலும் புடவையை கற்ற பெண்கள் கொஞ்சம் அழகாக தான் காட்சியளிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு பெண் புடவை அணிஞ்சதுக்கு அப்புறம் அவளுக்கு அற்புதமான மாற்றங்கள் நிகழுது அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்களோட ஆரோக்கியத்தை கருத்தில் வச்சு தான் இந்த புடவையை கட்டணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்களா. புடவை அணிகிறதால பெண்களுக்கு உடலில் சில நன்மைகள் கிடைக்குது. அந்த காலத்தில் வயதுக்கு வந்த பெண்கள் பாவாடை தாவணி தான் அணிஞ்சாங்க. அதே போல் திருமணமான பெண்கள் புடவை தான் அணிஞ்சாங்க. காரணம், பெண்களோட கருப்பை ஒரு விதமான வெப்பத்தை வெளியிடுது. நம்ம பாவாடை தாவணியோ அல்லது புடவை அணியும் பொழுது அந்த வெப்பமானது நம்ம உடல்ல இருந்து வெளியேறப்படுது. கருப்பை வெளியிடுற வெப்பமானது நம்ம உடல்ல பரவாம வெளியேற்றணும் அப்படின்றதுக்காக தான் புடவை மற்றும் தாவணியை பாரம்பரிய உடையாக நம்ம அணிஞ்சிக்கிட்டு வரணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் கூறியிருக்காங்க. கருப்பை வெளியிடுற வெப்பமானது வெளியேறாம இருந்தா கருப்பை கோளாறுகள் ஏற்படக்கூடும். கருப்பையில எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம புடவை கட்டுறோம். நம்ம இந்த காலத்தில் அணிகிற உடையானது சுடிதார், ஜீன்ஸ் போன்ற ஆடைகளால் கருப்பை வெளியிடுற அந்த வெப்பமானது நம்ம உடலுக்குள்ளேயே தங்கிடுது. இதனால் நம்ம உடலில் பல பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் புடவை மாதிரியான உடைகளை அணியணும். புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தவர் யார்? சர் ஐசக் நியூட்டன். எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் யார்? ஜே தாம்சன். மின் பல்பை கண்டுபிடித்தவர் யார்? தாமஸ் ஆல்வா எடிசன். மின்காந்த கொள்கையை கண்டுபிடித்தவர் யார்? மார்க்ஸ்வெல். தனிம வரிசை அட்டவணையை கண்டுபிடித்தவர் யார்? மென்டலீப். ஆக்சிஜன் நைட்ரஸ் ஆக்சைடு கண்டுபிடித்தவர் யார்? ஜேபி பிரிஸ்டில். பென்சிலினை கண்டறிந்தவர் யார்? சர் அலெக்சாண்டர் பிளெமிங். கோள்களின் இயக்க விதியை கண்டுபிடித்தவர் யார்? கெப்லர். சூரிய குடும்பத்தை கண்டுபிடித்தவர் யார்? கோப்பர்னிக்கஸ். நீராவி என்ஜின் கண்டுபிடித்தவர் யார்? ஜேம்ஸ் வாட். சுருக்க எழுத்து கண்டுபிடித்தவர் யார்? சர் ஐசக் பிட்மேன். கதிரியக்கத்தை கண்டுபிடித்தவர் யார்? ஹென்றி பெகுரால். ரேடார் கண்டுபிடித்தவர் யார்? சர் ராபர்ட் வாட்சன் வாட். செல்லை கண்டுபிடித்தவர் யார்? ராபர்ட் ஹூக். தொலைபேசியை கண்டுபிடித்தவர் யார்? கிரஹாம் பெல். மக்கள் தொகை கோட்பாடை கண்டுபிடித்தவர் யார்? மால்தஸ். ஜெட் விமானத்தை கண்டுபிடித்தவர் யார்? பிராங்க் வீட். கண் பார்வையற்றவர்களுக்கு எழுத்து முறை கண்டுபிடித்தவர் யார்? லூயி பிரெய்லி. தொலைக்காட்சியை கண்டுபிடித்தவர் யார்? ஜேஎல் பேர்டு. போலியோ தடுப்பு மருந்து கண்டுபிடித்தவர் யார்? டாக்டர் ஜோன்ஸ் சால். டைனமைட் கண்டுபிடித்தவர் யார்? ஆல்பர்ட் நோபல். இன்சுலினை கண்டுபிடித்தவர் யார்? பெட்ரி பேண்டிக். இரத்த ஓட்டத்தை கண்டுபிடித்தவர் யார்? வில்லியம் ஹார்லி.
குளோரோஃபார்ம் கண்டுபிடித்தவர் யார்? ஹாரிசன் சிம்பசன். வெறிநாய்க்கடி மருந்தை கண்டுபிடித்தவர் யார்? லூயி பாய்ஸ்டர். எலக்ட்ரோ கார்டியோகிராம் கண்டுபிடித்தவர் யார்? எய்ன்தேவன். பாக்டீரியாவை கண்டுபிடித்தவர் யார்? லீவன் ஹூக். குவாண்டம் கொள்கையை கண்டுபிடித்தவர் யார்? மார்க்ஸ் பிளாங்க். எக்ஸ்ரேவை கண்டுபிடித்தவர் யார்? ரான்ட்ஜன். புரோட்டானை கண்டுபிடித்தவர் யார்? ரூதர்போர்ட். அணுகுண்டை கண்டுபிடித்தவர் யார்? ஆட்டோ ஹான். ரேடியோ கதிர்வீச்சை கண்டுபிடித்தவர் யார்? மேடம் மேரி கியூரி. ஹெலிகாப்டரை கண்டுபிடித்தவர் யார்? பிராக்கெட். நியூட்ரானை கண்டுபிடித்தவர் யார்? ஜேம்ஸ் சாட்விக். லாக்ரதமை கண்டுபிடித்தவர் யார்? ஜான் நேபியர். தெர்மாமீட்டரை கண்டுபிடித்தவர் யார்? பாரன்ஹீட். ரேடியோவை கண்டுபிடித்தவர் யார்? மார்க்கோனி. காரை கண்டுபிடித்தவர் யார்? கார் பென்ஸ். குளிர்சாதனை பெட்டியை கண்டுபிடித்தவர் யார்? ஜேம்ஸ் ஹாரிசன். கொஞ்சம் கேளுங்க பாஸ், கொஞ்சம் கேளுங்க பாஸ், கொஞ்சம் கேளுங்க பாஸ். கொஞ்சம் கேளுங்க பாஸ் பகுதியில் இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளிர்சாதன பெட்டி. ஆமாங்க, பொதுவாகவே எல்லார் வீடுகள்லேயுமே ஃப்ரிட்ஜ், குளிர்சாதன பெட்டி இருக்கும். இன்றைக்கி இந்த குளிர்சாதன பெட்டி எப்படி செயல்படுது அப்படின்ற அடிப்படை தகவலை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். என்றைக்காவது நீங்கள் உங்கள் குளிர்சாதன பெட்டி எப்படி செயல்படுது அப்படின்னு யோசித்து பார்த்துருக்கீங்களா? குளிர்பதனத்தோட அடிப்படையை அறிஞ்சுக்கணும், குளிர்சாதன பெட்டியோட முக்கிய கூறுகளை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். சரி, இன்றைக்கி நம்ம குளிர்சாதன பெட்டியை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு குளிர்சாதன பெட்டி என்ன செய்யும்? உணவை புதிதாக வச்சுருக்கவும், தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்களோட இனப்பெருக்க விகிதத்தை குறைக்கவும், உடனடி சூழலில் குறைந்த வெப்பநிலையில் பராமரிக்கவும் வேணும். ஒரு குளிர்சாதன பெட்டி வெப்பத்தை உள்ளிருந்து வெளியே மாற்ற வேலையை செய்யுது. அதனால தான் உலோக குழாய்களுக்கு அருகில் குளிர்சாதன பெட்டியோட பின்புறத்தில் உங்கள் உள்ளங்கையை வச்சா அது சூடாக இருக்கும். சரி, இந்த குளிர்சாதன பெட்டியில் என்னென்ன பாகங்கள் இருக்குது, அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல அமுக்கி. அமுக்கி அப்படின்றது குளிர்சாதன பெட்டியோட இதயம் அப்படின்னே சொல்லலாம். இது முழுவதும் ஒரு குளிரூட்டிய சூழலை உண்டாக்குது மற்றும் சுற்றுகளோட சூடான பகுதிக்கு அழுத்தத்தையும் சேர்க்குது. நீங்கள் ஒரு சைக்கிள் குழாயில் காற்றை செலுத்துறது மாதிரி நீங்கள் காற்றை அடிக்கும்போது பம்பில் வெப்பம் அதிகரிக்கிறத உணரலாம். அதே மாதிரி தான் இது செயல்படுது. அடுத்து மின்தேக்கி. மின்தேக்கி குளிர்சாதன பெட்டியோட பின்புறத்தில் அமர்ந்து தூசி நிறைந்ததாக இருக்கும். உள்ள குளிர்பதன பொருள் குளிர்ந்து ஒடுக்குகிறது. அதாவது வாயுவிலிருந்து மீண்டும் திரவமாக மாற்றுற செயலை இது செய்யுது. அடுத்து ஆவியாக்கி. ஆவியாக்கி ஒரு குளிர்சாதன பெட்டியோட உள்ளே இருந்து குளிர்சாதன பெட்டியில் உள்ள பொருட்களை குளிர்ச்சியாக வச்சுக்குது. குளிரூட்டியானது ஒரு திரவத்திலிருந்து ஆவியாதல் மூலம் வாயுவாக மாறும்போது அதை சுற்றி உள்ள பகுதியை குளிர்வித்து உணவை சேமிப்பதற்கான சரியான சூழலை உருவாக்குது. அடுத்து தந்துகி குழாய். இது ஒரு மெல்லிய குழாய். இது விரிவாக்க சாதனமாக செயல்படுது. திரவ குளிர்பதனமானது தந்துகி குழாய் வழியாக செலுத்தப்பட்டு ஆவியாக்கியோட குறைந்த அழுத்த சூழலில் தெளிக்கப்படுது. அடுத்து தெர்மோஸ்டாட். வெப்பநிலையை கண்காணித்து அமுக்கியோட ஆன் மற்றும் ஆஃப் செய்வதன் மூலமாக தெர்மோஸ்டாட் குளிரூட்டும் செயல்முறையை கட்டுப்படுத்தப்படுது. குளிர்சாதன பெட்டியோட உள்ள போதுமான அளவு குளிராக இருப்பதை சென்சார் உணரும்போது அது அந்த சமயத்தில் அமுக்கியை அணைத்து விடுகிறது. அதிக வெப்பத்தை உணர்ந்தால் அந்த அமுக்கியை இயக்கி மீண்டும் குளிரூட்டும் செயல்முறையை தொடங்குது. சரி, அடுத்தபடியாக ஒரு குளிர்சாதன பெட்டியோட அமைப்பு எப்படி செயல்படுது அப்படின்னு பார்க்கலாம்.
குளிர்பதன பெட்டிகள் அவற்றுக்கு உள்ளே இருக்கிற குளிர்பதனத்தை திரவத்தில் இருந்து வாயுவாக மாற்றுது. இதை தான் ஆவியாதல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த செயல்முறை சுற்றி உள்ள பகுதியை குளிர்விச்சு விரும்பிய விளைவை உருவாக்குது. இந்த ஆவியாதல் செயல்முறை தொடங்கவும் குளிர்பதனத்தை திரவ நிலையிலிருந்து வாயுவாக மாற்றவும் தந்துகி குழாய்கள் குளிரூட்டியோட அழுத்தத்தை குறைக்கணும். உதாரணமாக ஹேர் ஸ்ப்ரேயில் பயன்படுத்துகிற அந்த ஏரோசல் தயாரிப்பு மாதிரி தான் இது. ஒரு குளிர்சாதன பெட்டியை இயக்க வைக்க வாயு குளிர்பதனத்தை திரவ நிலைக்கு திருப்பணும். அதனால் வாயுவை மீண்டும் அதிக அழுத்தம் மற்றும் வெப்பநிலையில் அழுத்தணும். இதுக்கு தான் கம்ப்ரெசர் வருது. முன்பு நம்ம சொன்ன மாதிரியே பைக் பம்பு இல்லை சைக்கிள் பம்பு நம்ம வேகமாக அடிக்கும்போது அந்த பம்பு வெப்பமடைகிறத நம்மளால் உணர முடியும். அதே மாதிரி தான் அமுக்கி அதோட வேலையை செயல்படுத்தின உடனே அதிக அளவு வாயு அழுத்தப்பட்டு சூடாக இருக்கணும். குளிர்சாதன பெட்டியோட பின்புறத்தில் பொருத்தப்பட்ட அந்த மின் தேக்கி குளிர்விக்கப்படணும். பிறகு அந்த உள்ளடக்கங்கள் சுற்றுப்புற காற்று மூலமாக குளிர்விக்க முடியும். மின் தேக்கியோட உள்ள வாயு குளிர்ச்சி அடையும் போது மீண்டும் திரவமாக மாறுது. பிறகு திரவ குளிரூட்டல் மீண்டும் ஆவியாக்கி செல்லுது. இதே செயல்முறை மீண்டும் தொடருது. ஃப்ரிட்ஜ் குளிர்சாதன பெட்டியோட செயல்பாட்டு முறைகளை எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பெரும்பாலான வீடுகளில் இந்த குளிர்சாதன பெட்டி தவிர்க்க முடியாத ஒரு பொருளாக அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுற ஒரு பொருளாக மாறிடுச்சு. இந்த குளிர்சாதன பெட்டியை எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே இன்றைக்கி எல்லார் வீடுகள்லையுமே இந்த ஃப்ரிட்ஜ் தவிர்க்க முடியாத சாதனம் தான். அதுக்கு ஏற்ற மாதிரியே அதோட விலையும் பயன்பாட்டை போலவே அதிகமாகிடுச்சு. இந்த ஃப்ரிட்ஜு பழுதாயிடுச்சு அப்படின்னா உடனே நம்மளால் புதிய ஃப்ரிட்ஜு ஒன்று வாங்குறது எல்லாராலையுமே வாங்கக்கூடியது அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாராலையுமே வாங்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த ஃப்ரிட்ஜை எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். கண்டென்சர் காயில் சுத்தம் செய்யணும். ஃப்ரிட்ஜ் பராமரிப்பில் முதல்ல செய்ய வேண்டியது இந்த கண்டென்சர் காயில் சுத்தம் செய்கிறது தான். அதுதான் ஃப்ரிட்ஜோட இதயம் அப்படின்னே சொல்லலாம். கண்டென்சரில் தூசி அடைஞ்சிருச்சு அப்படின்னா ஃப்ரிட்ஜோட ஆற்றல் குறைஞ்சிரும். பிறகு கண்டென்சர் வழக்கத்தை காட்டிலும் வெப்பம் அதிகமாக வெளியிடும். ஒருவேளை நம்ம இதை பராமரிக்க தவறி அதிக வெப்பம் வெளியேறதை உணர்ந்தா உடனே கண்டென்சர் காயில் மாற்றிடணும். கண்டென்சர் சரியான பராமரிப்பில் இல்லை அப்படின்னாலும் ஃப்ரிட்ஜோட ஆயுட்காலம் குறைஞ்சிரும். இது பொதுவாக ஃப்ரிட்ஜோட அடிப்பகுதியிலையோ பின்புறத்துலையோ பொறுத்திருப்பாங்க. அடுத்து ஃப்ரிட்ஜோட வெப்பநிலை அளவை சரியாக வச்சுக்கணும். ஃப்ரிட்ஜோட வெப்பநிலையை குறைச்சி வச்சுருக்கீங்களா? அது குளுமையும் அதிகமாக இருக்கும். மல்லிகை பொருட்களும் அதிக குளுமையாகிவிடும். ஃப்ரிட்ஜில் இருக்கிற பொருளுக்கு ஏற்ப வெப்பநிலையை நம்ம வச்சுக்கணும். கேஸ்கார்டை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். இது மிகவும் அவசியமானது. கதவோட மேலே இருக்கிற ரப்பர் கேஸ்கார்டை மாதத்துக்கு ஒரு முறை கழட்டி சுத்தம் செய்யணும். கழுவும் போது வினிகரை பயன்படுத்தி கழுவுனா பிசு பிசுப்பு இல்லாமல் சுத்தமாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஃப்ரிட்ஜோட குளுமை வெளியேறி பொருட்கள் கெட்டு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மின்சார செலவும் அதிகமாகும். ஃப்ரிட்ஜில் நம்ம அதிக பொருட்களை வைக்கணும். ஃப்ரிட்ஜில் அதிக பொருட்களை வச்சா அதோட வெப்பநிலை சரியான அளவில் இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம ஒவ்வொரு முறையும் திறந்து மூடும் போதெல்லாம் வெப்ப காற்று சூழ்ந்துடும். காற்று மட்டுமே நிரம்பிய ஃப்ரிட்ஜ் தேவையில்லாத மின்சார செலவு. அதே மாதிரி கம்ப்ரெசரும் அதிகமாக இருக்கும். இதனால் எளிதில் கம்ப்ரெசர் பாழாகிடும். இதை சரியாக வச்சுக்கிட்டோம்னா பழுது பார்க்குற செலவும் மிச்சம்தான். ஐஸ் கட்டியை கரைக்கணும். ஃப்ரிட்ஜில் உள்ள ஐஸ் கட்டிகளை சுற்றிலும் மழை போல காட்சியளிக்கும். இது ஃப்ரிட்ஜோட ஆயுட்காலத்தையே குறைச்சிரும். விரைவில் பாழாகிடும். அதனால் வலதுபுற மேல்புறத்தில் இருக்கும் யூனிட் பட்டனை அழுத்தி விட்டால் போதும். அவை எல்லாம் கரைஞ்சி பின்பக்கம் இருக்கிற டப்பாவில் சேர்ந்துடும். அதை நீக்கி தண்ணீரை வெளியேற்றிடணும். அதிக நீர்க்கட்டிகளாக இருந்தால் அவை ஃப்ரிட்ஜுக்கு உள்ளேயும் நீர் வெளியேற்றும் அதே சமயத்துலையும் ஃப்ரிட்ஜை அணைத்து விட்டு முற்றிலும் தொடச்சிட்டு பொருட்களை வைக்கணும். நீர் இயங்கும் பாக்ஸை பராமரிக்கிறது.
ஃப்ரிட்ஜை வந்து வெளியேற்றும் தேவையான நீர் ஃப்ரிட்ஜோட பின்புறம் கீழே உள்ள பாக்ஸில் தான் தங்கும். அந்த நீர் வந்து காற்றில் ஆவியாக்கி வெளியேறும். அதிகமான நீர் இருந்தால் நம்மளே வந்து கலட்டி சுத்தம் செய்யணும். அவ்வப்போது கலட்டி டிட்டர்ஜெண்ட்டை பயன்படுத்தி கழுவணும். வெதுவெதுப்பான நீராலையும் கழுவலாம். பிறகு அதை நல்லா காய வச்சு மாட்டி விட்டுறணும். இதனால் கிருமிகளையும் தவிர்க்கலாம். பாக்ஸோட கிருமிகள் பல நாட்கள் நீர் சேமிச்சிருந்தா அவை டியூப் வழியாக ஃப்ரிட்ஜுக்கு உள்ளேயும் போய் பொருட்களையும் பாழாக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தண்ணீர் ஃபில்டரை சுத்தம் செய்யணும். இதில் தேவையில்லாத நீர் வந்து வெளியேறி ஃப்ரிட்ஜோட பராமரிப்பை வந்து கவனிச்சிடும். 6 மாதத்துக்கு ஒரு முறை வாட்டர் ஃபில்டரை வந்து மாற்றுறது அவசியம். இல்லை அப்படின்னா அழுக்குகள் படிஞ்சு நீர் வெளியேறாமல் அடைச்சிக்கும். இதனால் துர்நாற்றம் வீசும், ஃப்ரிட்ஜே பாழாயிடும். ஃப்ரிட்ஜை வந்து எப்படி துடைக்கலாம் அப்படின்னா, மாதத்துக்கு அப்படி இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு முறை சுத்தம் செய்கிறது அவசியம். அப்படி சுத்தம் செய்யும்போது பொருட்களை வெளியேற்றி எடுத்துட்டு ஐஸ் கட்டிகளை கரைச்சி நீரை வந்து வெளியேற்றி வெதுவெதுப்பான நீரை கொண்டு பருத்தி துணியால் துடைக்கணும். அவை காய்ந்ததும் பொருட்களை உள்ளே வச்சு ஆன் செஞ்சு விட்டுறணும். ஃப்ரிட்ஜில் வைக்கிற பொருட்களை காற்று புகாத அளவுக்கு மூடி போட்டு டப்பாவில் வைக்கணும். இல்லை அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே சூழ்ந்து மற்ற பொருட்களையும் அது பாழாக்கிடும். பிறகு எல்லா பொருட்களும் அந்த வாசனை தான் வரும். குறிப்பாக பூக்களை ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது மிக கவனமாக காற்று புகாத டப்பாவில் அடைச்சி வைக்கணும். ஃப்ரிட்ஜு கதவை அதிக நேரம் திறந்தபடி வைக்கக்கூடாது. நீங்கள் ஃப்ரிட்ஜை வந்து ஒவ்வொரு முறையும் திறக்கும் போதெல்லாம் குளிர்ந்த காற்று வெளியேறி வெப்ப காற்று உள்ளே போகும். அதனால் நீங்கள் அதிக நேரம் ஃப்ரிட்ஜை திறந்தபடியே நின்றுட்டு இருந்தால் அதிக வெப்பம் உள்ளே போகும். உடனே ஃப்ரிட்ஜை அதை குளிமையாக்க இயக்க ஆரம்பிக்கும். இதனால் மின்சாரம் அதிகமாக செலவாகும், கம்ப்ரெசரும் அதிகமாக இயங்கும். சூடான பொருட்களை தவிர்க்கணும். பொருட்களை ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது அறையோட வெப்பநிலையில் வைக்கணும். இல்லை அப்படின்னா வெப்பம் உள்ளே சுற்றிக்கும். அதை வந்து குளிமையாக மாற்றுறதுக்கு கம்ப்ரெசர் அதிக நேரம் இயக்க ஆரம்பிக்கும். இதனால் கம்ப்ரெசரும் கெட்டு போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ரிட்ஜை எப்போ மாற்றலாம் அப்படின்னா, 15 முதல் 20 வருடங்கள் எட்டி விட்டது அப்படின்னா புதுமையாக ஒரு ஃப்ரிட்ஜை வாங்குறது நல்லது. என்ன நேயர்களே, தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேளுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களஞ்சியம் சமூக வானொலி பண்பலை 90.8.